ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி காலையிலே வண்டி எடுத்தாச்சு. நேற்று வந்து ஜென்ரல் ஷிஃப்ட் போயிருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்து காலையில் நேரத்தோட தூங்கி எழுந்து 6 மணிக்கெலாம் வண்டி எடுத்துட்டேன். ஏன் இன்றைக்கி 6 மணிக்கு வண்டி எடுத்துட்டேன்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து காலையில் வந்து கேஸ் போட்டே ஆகணும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி சண்டேன்றதால வந்து கேஸ் வந்து குயிக்காக காலியாயிரும். நிறைய இடத்துக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும். அதனால் நேராக போய் கேஸ் போட போயிட்டேன். போய் கேஸ் போட்டுட்டு நேராக சவாரி எதனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சவாரி போகிறதுக்கு போட்டேன். இது மணவாள் நகர் கேஸு. இந்த மணவாள் நகரில் கேஸ் கிடைக்கும் உங்களுக்கு, சிஎன்ஜி. அப்புறம் 2வது காரணம் என்னென்னா, சண்டேஸில் வந்து ரெகுலராக வண்டி ஓட்டுறவங்க வந்து வண்டி சரியாக ஓட்ட மாட்டாங்க. காலையில் வந்து அந்த நேரத்தில் நம்ம கொண்டு போய் வண்டி ஓட்டினா எதனா ஒரு அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். அதனால் நான் ரெகுலராகவே வந்து ஞாயிற்றுக்கிழமைனா காலையிலே வண்டி எடுத்துருவேன். இதுக்கு முன்னே 4 மணிக்கெலாம் வண்டி எடுத்து ஓட்டியிருக்கேன் விடிய காலத்தால். இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே உடம்பு டயர்ட் ஆனோடனே நிறுத்திக்கிட்டேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. மணவாள் நகர் ரோட்டில் வந்து நிறைய மாடுலாம் படுத்துட்ருக்கோம். கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் போகணும். அப்புறம் வந்து வீட்டுக்கு காலையில் ஒரு 8, 9 மணி ஆகிடுச்சு. சரி, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி சரி நான்வெஜ் எடுத்துகிட்டு போகலான்னு சிக்கன் எடுக்கிறதுக்காக வந்தேன். இங்கே வந்து ஆப்போசிட் கடையிலே வந்து உங்களுக்கு சிக்கன் நல்லா, மணவாள் நகர் பட்டறையில் வந்து சிக்கன் கடை நல்லாயிருக்கும். இவர்கிட்ட தான் நான் ரெகுலராக எடுப்பேன். இவர் வந்து எனக்கு நல்ல மரியாதை கொடுப்பாரு. எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து வேணும்னா வந்து வாங்கிக்க சொல்லுவார். அவர் கடையில் போய் எடுத்துக்கிட்டு அவரே ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்தாரு. அது வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் கொடுத்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு 50 கிலோ 50 கிலோ 100 கிலோ வந்து மண்டபத்துக்கு எடுத்துன்னு போய் கொடுக்க சொன்னார். அப்புறம் வண்டியில் ஏற்றி கொடுத்துட்டு கூட ஒரு ஆள் அனுப்பிச்சார். நேராக மண்டபத்துக்கு போனேன். மண்டபத்துக்கு போனோன்னே வண்டியை நிறுத்திட்டு உள்ள மாஸ்டருங்கெலாம் உள்ளே இருந்தாங்க. அவர் போய் கூப்பிட்டு வரதுக்கு போகிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னாரு. மண்டபம் எதுனா எம்ஆர்எம் மண்டபம். இந்த மண்டபத்தில் வந்து இன்றைக்கி பிரியாணி போல் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே பாருங்கள், ஆனியனு ரைஸு எல்லாம் ரெடியாக இருக்குது. சரி, அப்புறம் அடுப்பு சைடில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே வந்து மாஸ்டர் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு இருந்தார். என்ன மாஸ்டர் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டேன். நீங்களே இப்போ தான் கறி கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க, இனிமேல் தான் ரெடி ஆகும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, அதை முடிச்சுட்டு அந்த பையனையும் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு நேராக இந்திகார் சவாரிக்கு போனேங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து ஏற்கனவே எனக்கு கால் பண்ணுவாங்க. ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமைனா எனக்கு வந்து ரெகுலர் சவாரி. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு போனேன். ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. அப்புறம் இப்பயும் லேட் ஆகிட்டா எதுனா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கடைசியில் பார்த்தா அவங்களே ஒர்க் முடிச்சுட்டு அப்போ தான் வந்தாங்க. அப்புறம் சரி, அவங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டுக்கு அவங்க வந்தாங்க. நேராக அவங்கள பிக்கப் பண்ணிக்கின்னு மணவாள் நகரில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் கொண்டு போய் காய் கடையில் விட்டுட்டா அவங்க வேணுன்ற பொருள்லாம் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் அடிப்பாங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. 1 ஹவர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஹிந்தி அதிகமாக பேச தெரியாது. இருந்தாலும் அவங்க வந்து பேசுகிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். அப்புறமேட்டுக்கு ரிட்டர்ன் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. வந்து வண்டியில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போனேன். பேகு எல்லாம் வாங்கிக்கினாங்க. ரொம்ப வாங்க முடியாத திங்ஸ் இருந்தால் என்னை கூப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கடையில் எதுனா ஒன்று பேசி வாங்கி கொடுப்பேன். மற்றபடி இது வந்து 2வது டீமு. அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்கள பிக்கப் பண்ணேன். எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. அப்புறமேட்டுக்கு சரி ஈவினிங் ஆகிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டு தான். எவ்வளவு தான் உழைச்சாலும் நமக்கு அதில் பலன் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் அதுக்கான உழைப்பை நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு உதவுறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம தான் எல்லாமே செஞ்சுக்கணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா, லைக் பண்ணுங்கள்.